ஜென்சி எம்ப்ளாயீஸ் வந்து முன்ன மாதிரி கிடையாது. இவங்க ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க, அப்புறம் லேசியாக இருக்காங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க? எப்படி மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து இருக்காங்க. இந்த பக்கம் முழுக்க ஜென்சி எம்ப்ளாயீஸ் இல்லையா, எல்லாருமே ஒர்க் பண்ணுறீங்க. இந்த நடைமுறையெல்லாம் முன்னால் இல்லை. இப்போ நான் ஒரு இன்டர்வியூக்கே போனால் இதெல்லாம் கேட்பேன். என்னெல்லாம் கேட்பீங்க? சொல்கிறேன், மக்களுக்காக சொல்கிறேன். முன்னாடிலாம் அவங்க வந்து என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அந்த அக்செப்டன்ஸோட போயிடுவோம். அதாவது என் திறமைக்கு உண்டான சம்பளம் கொடுன்னு கேட்பேன். ஆமாம், கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்க வாங்கிக்க மாட்டேன். மாட்டோம். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. இஃப் ஐம் நாட் குட் மூட்னா நான் வந்து லீவ் கேட்பேன், ஆஸ் பண்ணுவேன். அது நோ ரீசன்ஸ். நான் வந்து மெயில் போகிறதே வந்து ஐம் நாட் குட் மூட், ஸோ ஐ கான் ஏபிள் டு ஒர்க். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா? ஸோ எனக்கு லீவ் வேணும், அவ்வளோதான். அவ்வளோதான் சிம்பிளாக மெயிலாக வந்து ஐம் நாட் இந்த மூட் டு ஒர்க்னே போடுவேன் மெயிலா. அப்புறம் நடைமுறையில் இது இல்லை, ஆனால் நான் இது கேட்பேன். டியூரேஷன் இப்போ 9 to 5னா எங்களால் 9 to 5 தான் வர முடியும். அதுக்கு மேலே 1 hour கூட எங்களால் இருக்க முடியாது. என்னடி இது? நான் வந்து ஜாயினிங் போனஸ் கேட்பேன். இப்போ ஏன்னா வந்து இமீடியட் ஜாயின்லாம் கேட்கும்போது நான் என்னோட ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன் விட்டு வரும்போது என்னோட 1 மாதம் சேலரி வந்து கட் ஆகும். அதுக்கு ஈக்குவலன்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஜாயினிங் போனஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்பேன். ஜாயினிங் போனஸ்னு ஒன்று இருக்காமா? ஆமாம், இருக்கு. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அதே மாதிரியே எனக்கு ரிட்டென்ஷன் போனஸ்னு ஒன்று இருக்கு. அந்த ரிட்டென்ஷன் போனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்தேன்னா ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து எனக்கு ரிட்டென்ஷன் போனஸ் கொடுப்பாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. அதில் ஆனால் 2 வருஷம் இருப்பீங்களா ஒரு கம்பெனியில்? அது கேட்டுப்போம். இருக்குன்னா அப்போ நம்ம சரி ஓகே அப்படின்னு இருந்துப்போம். ஓகே, போனஸ் இருக்குன்னா ஒரு 2 வருஷம் இருக்கலாம். இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. நான் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைம் கேட்பேன் சார். ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைம்னா நான் வந்துட்டு 10 to 7 ஒர்க் அப்படின்னா நான் 9 to 8 அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். அது எப்படா முடியும்? ஸோ நான் எப்போ வேணாலும் வரலாம். அந்த 8 hours வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். அண்ட் தென் ரிமோட் கேட்பேன். இல்ல புரியல. எமர்ஜென்சி அப்படின்னா நான் வீட்டில் போய் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாதி நாள் ஆஃபீஸில் இருந்துட்டு மீதி ஓகே வீட்டுக்கு போய் வேலை பார்க்கலாம் தோணா ரிமோட்டில் கண்டினியூ பண்ணிப்பீங்க. ஓ, நீ அப்படி வரியா? பர்சனலாக என்ன கேட்பேன்னா, உங்கள் ஆஃபீஸில் வந்து ஃபன் ஃப்ரைடே இருக்குமா, இல்லை மந்த்லி ஒன்ஸ் வெக்கேஷன் எங்கே கூப்பிட்டு போவீங்களா, இல்லை டான்ஸ் ப்ரோக்ராம் இல்லை ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணுவீங்களா? அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட், எனக்கு கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நான் ஷோராகவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சார். தெளிவான ஆளியா நீ. இப்போ ஒரு நல்ல சேலரி கொடுக்குறாங்க, ஆனால் அந்த வெக்கேஷனு டான்ஸ் ப்ரோக்ராமு ஃபன் ஃப்ரைடே எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. வாரம் ஃபுல்லாக 5 நாள் நான் ஒர்க் பண்ணுறேன்னா சனி நேரம் ஒர்க் பண்ண மாட்டேன். வீக்கெண்டு ஏன் இஷ்டம். நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்துட்டு ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு கொஞ்சம் பண்ணுனா முடியாது. வை ஷுட் ஐ டூ? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. சப்போஸ் 8 மணி நேரம்னா அந்த 8 மணி நேரம் தான். 10 மணிக்கு எனக்கு டைமிங்னா 9 மணிக்கு என்னால் லாகின் பண்ண முடியாது. 5 மணிக்கு நான் விடணும்னா 6 மணி வரைக்கும் என்னால் இருக்க முடியாது. சும்மா ஒரு 1/2 hour ஒரு 5 மணிக்கு வேலை முடியுது, அந்த ஒரு 1/2 மணி நேரம் ஒர்க் பண்ணால் அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னா அந்த 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பீங்களா? நாளைக்கே பண்ணலாமே. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா சார், நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு சேலரியும் அவங்க கொடுக்கணும். நிறைய ஐம் டாக்டர், MBBS டாக்டர். ஸோ நான் வேலை பார்த்த இடத்துலலாம் நம்ம வேலை பண்ணுற அளவுக்கு சேலரி கிடையாது. என்ன கொடுமை சரவணன். நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தப்போ ஐ ஹேட் டியூட்டிஸ் 12 hours டியூட்டிஸ் இல்லை, 24 hours, 48 hours, 72 hours. அந்த டைமில் சாப்பாடு தூக்கம் எதுவுமே இல்லை. பர்சனல் வேலைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நான் பார்சல் வந்திருக்கு நீ போய் வாங்கு, அதுக்கு பே கூட பண்ண மாட்டாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு 5 years MBBS பண்ணது அவங்களுக்கு பார்சல் வாங்குறதுக்கா சார்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு டாக்ஸிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது MBBS ஃபீல்டில். பெங்களூர், சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு வந்து சேலரி கம்மி. கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் வேலை வாங்குறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். பேர்ன் அவுட் ஆகிற அளவுக்கு வேலை கொடுக்குறாங்க சார். ஓகே, பேர்ன் அவுட் ஆகிற அளவு வேலை இருக்குன்னு எடுத்துக்க மாட்டேன். சார் நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்பேன்னா, இவங்க கேட்ட ஜாயினிங் போனஸ், ரிட்டென்ஷன் போனஸ் கூட ரீலொகேஷன் போனஸ்னு ஒன்று கேட்பேன். கட்டபொம்மை வெள்ளைக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். சப்போஸ் நான் இப்போ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ண வரேன்னா எனக்கு ரீலொகேஷன் போனஸ் வேணும். ஆஹா, எவ்வளோ கொடுப்பாங்க ஜென்ரலா? சார் ஜென்ரலாக 70,000 to 1 lakh வரைக்கும் கொடுப்பாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி. என்னென்னமோ சொல்றீங்களா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியுதுல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 10 o'clock மேலே தான் என்னோட ஒர்க் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி கால் பண்ணக்கூடாது. சரி, அவசரம் ஃபோன் பண்றாப்ல மெசேஜ் பண்ணிட்டோம் சார். அவசரம்னா கால் தானமா பண்ணுவாங்க. எவ்வளோ வாட்டி சார் மார்னிங் ஏஞ்சோடனே நயன் பண்ணா எப்படி சார் அந்த டே ஸ்டார்ட் ஆகும்? ஓகே, ஸோ மூட் ஆஃப் ஆயிரும். நல்லா டெவலப் ஆயிருக்கீங்கடா நீ. ஆமாம், மூட் ஆஃப் ஆகிடும். அந்த டே ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். பக்கத்தில் அவங்கள மாதிரி ஒரு மெயில் போட்ட வேண்டியதானே, நீ காலையிலே ஃபோன் பண்ணனால மூட் ஆஃப் ஆகி போச்சு, அதனால இன்றைக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன். என்ன தமாஷா பேசுறாரு மாதிரியா? எனக்கு ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹார்ஸ் தாண்டி ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் டேஸ் வேணும். அப்படின்னா Monday to Friday லீவ் போட்டுப்பேன், சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணுவேன். எனக்கு எப்போ தோணுதோ நான் இப்போ ஒர்க் பண்ணுவேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. தூங்குறேன்னா தூங்குவேன், எந்திரிச்சு ஒர்க் பண்ணுவேன், அவ்வளோதான். அப்படி இருக்கணும் எனக்கு. நான் உங்க சைடே சிரிக்கிறானுங்கடா.
நீ ஜென் ஆல்ஃபாவா? உங்க பேரு மணி. அதாவது வந்து மணி இந்த ஒர்க்கை முடிச்சிருவான்னு நான் நம்பிடணும். நம்பிடுங்க. நாரப்பையில இனிதி இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்றல உங்களுக்கு அந்த அஷ்யூரிட்டி கொடுத்தா நீங்க என்ன எடுக்கிறீங்களே. எதுக்கு நீங்க ஒரு இந்த டைம்ல தான் நீ வரணும், இந்த டைம்ல தான் போகணும், இந்த டேஸ்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. எனக்கு சண்டே பிளான்ஸ் இருக்காது, மண்டே பிளான்ஸ் இருக்கும். நான் மண்டே லீவ் போட்டுப்பேன். நக்கு செத்த பையில எனக்கு தோன்ற மாதிரி நான் மாத்துவேன் டேஸை. என் டேஸ் எதுக்கு நீங்க பேசிக்கலி நான் நினைச்சப்ப வேலை பார்ப்பேன். எக்ஸாக்ட்லி. அப்படி கிடையாது, அப்படி சொல்ல வருவேன் நினைச்சா எக்ஸாக்ட்லிங்கிற. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா சார் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்க கூடாது. என்னம்மா இது ரிலேஷன்ஷிப்பா? இது ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்க கூடாதுன்னா உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். சார் ஸ்டார்டிங்ல ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜாப் ரோல்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் டோட்டலா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜாப் ரோல் கொடுத்து இதை தான் நீ பண்ணணும்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஆக்சுவலி ஜாயின் பண்ணும்போது வெல்கம் கிட்னு ஒரு கிட் கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, லைக் ஃபோன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, இல்லை டேப் கொடுப்பாங்களா? 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. ஃபோன்லாம் கொடுப்பாங்களா? ஆமாம் சார். அடே விஜய் டிவி. அட பாவி 500 ரூபாய் கொடுத்தியா மாத்திட்டடா. பேட்ஸ், அப்புறம் நெக் பேண்ட் எல்லாமே கொடுப்பாங்க சார். எனக்கு ஒன்றுமே புரியல. நீ வேலைக்கு போறியா டூருக்கு போறியா? முதல்ல இருந்து வெக்கேஷன் இருக்கா, கல்ச்சுரல்ஸ் இருக்கா, ஃபன் ஃப்ரைடே இருக்கா? இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாது. இது மாதிரி எத்தனை கிட் வாங்கியிருப்பீங்க? 3 கிட் வாங்கியிருக்கேன் சார். எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? 3 years. ஓ, ஒரு நல்ல கிட்ட தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்கெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா. இவர் சொன்னது எனக்கு ஓகே இல்ல அப்படின்னா எது? அவ்வளவுதான். இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க வந்து என்னோட மூடு சரியில்லைன்னா நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதேதான். ஆர்கனைசேஷனுக்குன்னு சில பாலிசிஸ் எல்லாமே இருக்கும். we have to follow. எம்ப்ளாயினா we have to follow that. இது ஒரு நல்ல முன்மாதிரி. சீனியர் மேனேஜ்மெண்ட்டை நான் கேட்குற ஒரே கொஷின், உங்களுக்கு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுமா இல்லைனா வந்து உங்களுக்கு கம்பெனி ப்ராஃபிட் வேணுமா? சாபாஸ், சரியான போட்டி. நீங்க ஏன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை முடிச்சிருக்கணும், செகண்ட் பாயிண்ட் இது முடிச்சிருக்கணும், கரெக்ட் டைமிங் வரணும், கரெக்ட் ட்ரெஸ் கோட்ஸ், இவ்வளோ சாப்பிடணும், இதெல்லாம் ஏன் கொஷின் கேட்குறீங்க? ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? மெண்டலா? நீங்க சொல்றது எல்லாமே எப்படின்னா நாங்க வேலையை முடிச்சு கொடுத்துறோம், அதுல எந்த பிரச்சனையும் வரைக்கும் வந்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சப்ப வேலை பார்ப்பீங்கன்னா எப்படி அவுட்புட் கரெக்டா வரும்? அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். அவங்க சொன்ன மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி டெய்லி 8 hours ஒர்க் பண்ணி, இப்போ நாட் இன் குட் மூட், இன்னைக்கு நாளைக்கு நான் நாட் இன் குட் மூட்னா இப்போ நான் ஒர்க் பண்ணாமல் ப்ரொடக்டிவான அந்த அவுட்புட் வர போகிறது இல்லை. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. அவங்களோட டாஸ்க் வந்து பெண்டிங்லேயே தான் இருக்கும். தேர் ஆர் கொஸ்டின் அரைஸ் ஃப்ரம் த ஹையர் பியர்ஸ். அந்த ஒர்க் நடக்காதப்ப அது எல்லாமே எங்க மேல வரும். ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இப்போ நீங்க வந்து என்னன்னா நீங்க ஃப்ரீடம்ங்கிற பேர்ல நீங்க ஆஃப் அன் ஹவர் நட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. முடிச்சிட்டியா, பண்ணிட்டியா, சொல்லுன்ட்டு. என்ன பாஸ் சொல்றீங்க? விடுங்க பாஸ். ஏன் ஒர்க்கை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோன்னா நீங்கள் நடுவில் கேம் விளையாட போயிடுறீங்க. அதுவும் டிஎல் முன்னாடியே விளையாடுறீங்க. உங்களை தட்டிக்க காலே கிடையாதா? அந்த கேம் விட்டு மறைச்சு கூட விளையாடணும் அப்படிங்கிற நமக்கு அந்த சென்ஸ் இல்லை. அவங்களுக்கு முன்னாலே தான் விளையாடுறோம். இல்ல தப்பு பண்ணல, எதுக்கு நான் ஒளிஞ்சு போய் கேம் விளையாடணும்? முதல்ல இதெல்லாம் ஒரு பெருமையா? ஒர்க்கில் கேம் விளையாடே தப்பு இல்லைங்கிற மென்டாலிட்டியில் இருக்கீங்க. அது தப்பு இல்லையா சார்? தப்பு இல்லை தான். பிரேக் வந்து நான் டெஸ்க்ல இருந்தே கூட எடுக்கலாம். நான் வந்து பேண்ட்ரி போய் தான் பிரேக் எடுக்கணும் கிடையாது. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு? ஒர்க்கில் கேம் விளையாடலாமா கூடாதா? ஃபோன் எடுத்து வீடியோ கேம் விளையாடலாமா கூடாதா? டெட்லைன் முடிக்காம நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாம பண்ணனா இட் மே பி ராங். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. நீங்க ஹவர்லி பேசிஸ்ல செலக்ட் ஆகல கம்பெனிக்கு. 2 hour ஜாப்னா நீங்க போகலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா 8 hours ஜாப் அப்படிங்கிற வந்துட்டு which is not ethical to. அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? நீங்கள் 8 ஹவர்ஸ்க்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து எனக்கு அசைன் பண்ணுறீங்க. நான் உங்களுக்கு 1 hourல முடிச்சு கொடுத்துறேன்னா அது என்னோட எஃபிஷியன்சி. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? 1 hourல முடிக்கிற ஜாபை தான் உங்களுக்கு 1 hour கொடுப்பாங்க. முன்ன பின்ன ஒரு 1/2 hour வரலாம், அவ்வளோதான். 8 hour ஜாபை நான் 1 hourல முடிச்சிட்டேன், which is impractical. அந்த மாதிரி கிடையாது. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? என்னோட ஆர்கனைசேஷன் அதுக்கு அடாப்ட் ஆகாதனால நீ உன்னோட 8 hours ஒர்க்கை 5-6 ஹவர்ஸ்ல முடிச்சாலும் 8 hours வரைக்கும் நீ எனக்கு கணக்கு காமி. அந்த மாதிரி தான் சார் இருக்கு. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா. ஸோ எனக்கு 5 மணி நேரத்தில் அதை எஃபிஷியண்டாக முடிக்க முடியுங்கிற பட்சத்தில் இப்போ இந்த 3 hours நான் ஃப்ரீயாக இருந்தால் என்ன, ஏதோ பண்ணால் உங்களுக்கு என்னன்னு கேட்குறாப்ல. இதுக்கு தான் முதல்ல எனக்கு பதில் வேணும். அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. இல்லை சார், ஃப்ரீயாக இருக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. அப்படி எல்லாரும் கொஞ்சம் டைமை சேவ் பண்ணிட்டே வந்து ஃப்ரீயாகவே இருந்தோம்னா ஆர்கனைசேஷனோட ஓவரால் கோல் எப்படி வந்து முன்னாடி போகும்? இதுவல்லவா லட்சியம். அப்போ கம்பெனி ஷேர் பிரைஸ் வளரல, கம்பெனி ப்ராஃபிட் வரலன்னா நீங்கள் கேட்குற சம்பளம் எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் கேட்குற இந்த கலை நிகழ்ச்சிகள் எப்படி நாங்கள் நடத்த முடியும்? எல்லாமே பண்ண முடியாதுல்ல. நீங்க தனிநபரா உங்களை நினைச்சுக்கிறீங்க. ஏன் வேலையை நான் முடிச்சிட்டேன்ல. நீங்க எல்லாருமா சேர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒர்க் பண்ணிட்டே இருந்தா தான் கம்பெனி பெருசாகும். நாட்டாம தான்.